வெல்கம் டு சென்டாக்ஸ். இந்த சேனலில் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில், ரிட்டன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கோம். இந்த சேனலில் மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் எங்களுக்கு மாடல் சென்டென்சஸ், கேஷுவலாக கான்வர்சேட் பண்ணுற மாதிரி மாடல் சென்டென்சஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இருக்கிற சென்டென்சஸை மாடலாக வச்சுக்கணும். இதவே அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது. மெமரைஸ் பண்ணாமல் இந்த சென்டென்சஸை பேஸ் பண்ணி நீங்கள் அதில் இருக்கிற வேர்பு, வேலையை குறிக்கும் வார்த்தையை மாற்றி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் எழுதி பழகணும். அப்போ தான் அந்த மாடல் சென்டென்ஸ் உங்களுக்கு எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கும், தேவையான நேரத்தில் பேச முடியும். இந்த மாடல் சென்டென்சஸ் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்குறேன். அப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா வெர்பையும் சப்ஜெக்டையும் இல்லைன்னா நவுனை சேஞ்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் சிச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இம்பார்ட்டன்ட் திங், கொடுத்துருக்கிற இந்த மாடல் சென்டென்ஸில் இருக்கிற வேர்பை சேஞ்ச் பண்ணி அதே மாடலில் நிறைய வாக்கியங்கள், நிறைய சென்டென்சஸ் எழுதி பார்க்கணும். இருக்கிற சென்டென்ஸை மனப்பாடம் பண்ணக்கூடாது. வேக்கப், வேக்கப்னா எந்திரி, எழுந்திரு, டைம் ஆயிடுச்சு. கெட் அப் ஃப்ரம் பெட், படுக்கையிலிருந்து எந்திரி. கோ ஆன் ப்ரஷ், போய் பல் துலக்கு. ப்ரஷ் யுவர் டீத் அப்படியும் சொல்லலாம். கோ ஆன் ப்ரஷ் யுவர் டீத், போய் பல் விளக்கு. ப்ரஷ் ஃபாஸ்ட் அண்ட் கம், வேகமாக பல் துளக்கிட்டு வா. காஃபி போடு அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிப்பேர் அ காஃபி. டு யூ வாண்ட் காஃபி ஆர் டீ? உங்களுக்கு காஃபி வேணுமா, டீ வேணுமா? வாட் டு தே வாண்ட்? அவங்களுக்கு என்ன வேணும்? வாட் டு யூ ப்ரிஃபர்? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் எதை விரும்புகிறீங்க, எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க? வாட் டு யூ ப்ரிஃபர்? வாட் டஸ் ஷீ வாண்ட்? இங்கே சிங்குலர். ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணணும். வாட் டஸ் ஷீ வாண்ட்? அவளுக்கு என்ன வேணும்? ஐ வாண்ட் காஃபி, எனக்கு காஃபி வேணும். ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங், எனக்கு எதுவுமே வேணாம். டு வி அக்செப்ட் தட்? அதை நம்ம ஒத்துக்குருவோமா, அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? ஐ ஆம் கோயிங் ஃபார் வாக்கிங், நான் நடைப்பயிற்சிக்கு போக போகிறேன். வாக்கிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நடைப்பயிற்சி அப்படிங்கிற ஜெரண்ட், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் கோயிங் ஃபார் வாக்கிங், ஐ ஆம் கோயிங் ஃபார் ரீடிங், ஐ ஆம் கோயிங் ஃபார் ஸ்விம்மிங். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஹீ இஸ் கோயிங் டு வாக், அவர் நடக்க போகிறாரு. ஹீ இஸ் கோயிங் டு வாக். கவுண்ட் தீஸ் அண்ட் ரிப்போர்ட் டு மீ. இது எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணு, இது எல்லாத்தையுமே என்ன, இதை கவுண்ட் பண்ணி எனக்கு சொல்லு. இங்கே ரிப்போர்ட் அப்படிங்கிறது ப்ராப்ளம் கிடையாது, ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷனை எனக்கு சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். கவுண்ட் தீஸ் அண்ட் ரிப்போர்ட் டு மீ. ஐ ஸ்டார்ட் மை ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ், எனது உடற்பயிற்சிகளை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹீ ஸ்டார்ட்ஸ் யோகா, அவர் யோகா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. யூ மஸ்ட் ப்ரொடியூஸ் த ஹால் டிக்கெட், நீ கண்டிப்பாக ஹால் டிக்கெட் காண்பிக்க வேண்டும். இந்த இடத்துல ப்ரொடியூஸ் அப்படிங்கிறது உருவாக்குதல் அப்படிங்கிற மீனிங்கில் கிடையாது. யூ மஸ்ட் ப்ரொடியூஸ் த ஹால் டிக்கெட் மீன்ஸ் யூ மஸ்ட், அதாவது நீங்கள் கண்டிப்பாக ஹால் டிக்கெட்டை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஆஸ்க் ஆல் டு அசம்பிள் ஹியர் டு டூ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அசம்பிள் அப்படின்னா ஒன்று கூடுதல். ஆஸ்க் ஆல் டு அசம்பிள் ஹியர், இந்த இடத்துல எல்லாரையுமே வர சொல்லு. டு டூ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணுறதுக்காக எல்லாரையும் இங்கே வர சொல்லு. ஆஸ்க் ஆல் டு அசம்பிள் ஹியர் டு டூ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். இட் இஸ் சேஃப் டு ஹாவ் யுவர் ஐடி கார்டு. உங்களுடைய ஐடி கார்டு எப்போவுமே வச்சிருக்கிறது ரொம்ப சேஃப். இட் இஸ் சேஃப் டு ஹாவ் யுவர் ஐடி கார்டு. when do you leave for office? நீ ஆஃபீஸுக்கு எப்போ கிளம்புவ? யூ அப்படிங்கிறது நீங்கள் அப்படிங்கிறதையும் குறிக்கும். நீங்கள் ஆஃபீஸ்க்கு எப்போ கிளம்புவீங்க? when do you leave for school? when do you leave for college? அப்படின்னு நீங்கள் மாற்றி கேட்டுக்கலாம், கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். when does it come? அது எப்போ வரும்? when does the holiday come? எப்போ லீவ் வரும்? what is the time now? இப்போ டைம் என்ன? it's time, டைம் ஆயிடுச்சு. time is up, டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இட் இஸ் ரன்னிங் ஃபார் அ லாங் டைம், இது ரொம்ப நேரமாக ஓடிக்கொண்டு இருக்கின்றது. யூ ஆர் டேக்கிங் எ லாங் டைம், நீ ரொம்ப நேரம் எடுத்துக்கிற, ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிற. உன்னோட பிளேஸை நீட்டாக வச்சுக்கோ, க்ளீனாக வச்சுக்கோ. கீப் யுவர் பிளேஸ் டைடி. ஹாவ் தே பீன் என்கரேஜ்டு ப்ராப்பர்லி? அவங்க ப்ராப்பராக என்கரேஜ் பண்ணப்பட்டார்களா, அதாவது ஊக்கம் கொடுக்கப்பட்டார்களா, சரியாக ஊக்கமளிக்கப்பட்டார்களா? ஹாவ் தே பீன் என்கரேஜ்டு ப்ராப்பர்லி? they are very well prepared for this. அவங்க சரியாக
மிக நன்றாக தயார் செய்யப்பட்டார்கள். They are very well prepared for this. Every precautionary step has been taken. ஒவ்வொரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு விட்டன. Every precautionary step has been taken. எடுக்கப்பட்டு விட்டன அப்படின்னு அர்த்தம். We have their help readily available. அவங்களுடைய ஹெல்ப் எப்போவுமே தயாராக இருக்கும். அவங்க எப்போவுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். We have their help readily available. You have done the right thing. நீ சரியான வேலையை செய்தாய். You have done the right thing. When do we take them? அவைகளை எப்போ நம்ம எடுத்துக்கிறது? அவைகளை நம்ம எப்போ எடுக்கலாம்? When do we take them? You know why you have been called up now? உனக்கு தெரியுமா உன்னை ஏன் இங்கே கூப்பிட்டோம் அப்படின்னு? Why you have been called up now? உன்னை இப்போ இங்கே ஏன் கூப்பிட்டோன்னு உனக்கு தெரியுமா? We are here to install the machines. நாங்கள் மிஷின்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த இடத்துல மெஷின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். Have you instructed all of your support staff? Support staff அப்படின்னா கூட வேலை பார்க்குறவங்க, நம்மளுக்கு கீழே ஹெல்பர்ஸ். Have you instructed? அவங்க எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சா? All of your support staff. Yes sir. கொடுத்தாச்சு. Of course. ஆமாம் பண்ணிட்டேன். Of course. Not only that, அது மட்டும் இல்லை. Did they take a note of them? அவங்க அதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டாங்களா நீங்கள் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை? Did they take a note of them? Are they confident? அவங்க உறுதியாக இருக்காங்களா? அவங்க நம்பிக்கையாக இருக்கிறாங்களா? ஸோ அவங்க செய்கிற வேலையில் நம்பிக்கையாக இருக்கிறாங்களா? them அப்படிங்கிறது லிவிங் திங்ஸையும் குறிக்கும், நான் லிவிங் திங்ஸையும் குறிக்கும். some of them are not attractive. ஸோ இங்கே இருக்கிற பொருட்களில் சில பொருட்கள் அட்ராக்டிவாக இல்லை. some of them are not attractive. எமர்ஜென்சி டீம் ஹேஸ் பீன் அப்ரூவ்டு. எமர்ஜென்சி டீமை அப்ரூவ் பண்ணிட்டாங்க, அப்ரூவ் செய்யப்பட்டு விட்டது. we must be waiting for any urgent call. நம்ம எப்போவுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு அர்ஜென்ட் காலும் எந்த டைமும் வரலாம். we must be waiting. எப்போவுமே வெயிட் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். we need not worry on that. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. we need not worry on that. have they come? அவங்க வந்துட்டாங்களா? let me watch everything. நான் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ண போகிறேன். என்னை வாட்ச் பண்ண அலோவ் பண்ணவும், என்னை வாட்ச் பண்ண விடவும், நான் என்னை கவனிக்க விடவும். let me watch everything. make an attractive opening. அந்த ஓப்பனிங், நீ பேசுகிற ஓப்பனிங் அட்ராக்டிவாக இருக்கணும். make an attractive opening. get your audience's attention. நீங்கள் அந்த ஆடியன்ஸை அவங்கள உன்னை கவனிக்க வைக்கணும். get your audience's attention. நீங்கள் பேசுகிறப்ப ஆடியன்ஸ் உங்களை கவனிக்கணும். ஐடென்டிஃபை த டாபிக். டாப்பிக்கை நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாபிக். டாப்பிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தலைப்புக்கு முக்கியத்துவம் கொடு. தேங்க் தம் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல். தேங்க் தம் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹாப்பிலி எவ்ரிதிங் இஸ் ஃபைனலைஸ்டு. எல்லாமே சந்தோஷமாக முடிவுக்கு வந்துவிட்டது. ஹாப்பிலி எவ்ரிதிங் இஸ் ஃபைனலைஸ்டு. டிட் யூ மேக் ஷியோர்? உறுதியாக அது தெரிஞ்சிச்சா உனக்கு? டிட் யூ மேக் ஷியோர்? அதை உறுதிப்படுத்தினியா? வெல் டன். நல்லா பண்ண, நல்லா ஒர்க் பண்ண, நல்லபடியாக செய்தாய். குட் ஜாப். நல்ல வேலை. வித் ப்ளஷர். ரொம்ப சந்தோஷம். குட்னஸ். நல்லது. இது எல்லாமே சின்ன சின்ன சென்டென்சஸ், வாழ்த்துக்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். குட்னஸ் அப்படின்னா நல்லது. கேன் யூ கம் வித் மீ? இந்த கேன் அப்படின்னு வந்தாலே முடியும் அப்படிங்கிற வார்த்தை வரணும். கேன் யூ கம் வித் மீ? என் கூட வர முடியுமா? மே ஐ கெட் இன் சார்? ஸோ ஒரு ஆஃபீஸரை பார்க்க போகிறோம். அவர் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மே ஐ கெட் இன் சார்? நான் உள்ளே வரலாமா சார்? ஷால் ஐ கோ தர்? நான் அங்கே போகலாமா? வில் யூ ப்ளீஸ் பெர்மிட் மீ டு ஸ்பீக்? என்னைய தயவுசெய்து பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா? பெர்மிட் பண்ணுவீங்களா? நான் ஒன்று பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். வில் யூ ப்ளீஸ் பெர்மிட் மீ டு ஸ்பீக்? குட் ஐ மீட் யூ அட் த லைப்ரரி? நான் உங்களை லைப்ரரியில் மீட் பண்ண முடியுமா? டு யூ வாண்ட் மீ டு கம் வித் யூ? நான் உன் கூட வரணும்னு நீ விரும்புறியா? டு யூ வாண்ட் மீ டு கம் வித் யூ? யூ அப்படின்னா நீ, நீங்கள் ரெண்டுக்குமே வரும். நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேசிட்டு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி டேக்கிங் லீவ் ஆஃப் யூ சர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல பாருங்கள், சர்ஸ் அப்படின்னு ப்ளூரலில் இருக்குது, பன்மையில் இருக்குது. அப்போ ஒரு ஆஃபீஸர் மட்டும் இல்லை,
நிறைய பேர் அங்கே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மேடம் அப்படின்னா ஒருத்தர், ஒரு லேடி மேடம். நிறைய பேர் இருந்தாங்கன்னா மேடம்ஸ். அந்த இடத்துல மெஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் சைலண்டாகவும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ சிங்குலர், ஒருமை. ஒருத்தர் மட்டும் இருக்கிறாரு அப்படின்னா, நான் அந்த இடத்த விட்டு போகிறேன் சார், நான் கிளம்பவா சார் அப்படின்னு கேட்குறதுக்கு டேக்கிங் லீவ் ஆஃப் யூ சார். நிறைய பேர் இருந்தாங்கன்னா சர்ஸ். நோ தேங்க்ஸ். ஏதாவது ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்க, ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க, அது நம்மளுக்கு இப்போதைக்கு வேண்டாம், அதை நம்ம எப்படி சொல்லலாம்? நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் கேஷுவல். இது ரொம்ப சாதாரணம். இட்ஸ் கேஷுவல். இட் டசன்ட் மேட்டர். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இட் டசன்ட் மேட்டர். கேன் ஐ ஹாவ் இட் செட் அகைன்? ஒருத்தர் பேசுகிறாரு, அது உங்களுக்கு சரியாக புரியலை, சரியாக கேட்கல, திரும்ப கேட்குறதுக்கு கேன் ஐ ஹாவ் இட் செட் அகைன்? நீங்கள் சொன்னதை திரும்ப சொல்ல முடியுமா? பி ரெடி ஃபார் எனிதிங். எதற்கும் தயாராக இருந்து கொள். பி ரெடி ஃபார் எனிதிங். பர்டன். பர்டன் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒன்று சொன்னீங்க, அது எனக்கு சரியாக காதில் விழுகலை, சரியாக புரியலை, திரும்ப சொல்லுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட்டாக கேட்குறது பர்டன். இதே மாதிரியே கேன் ஐ ஹாவ் இட் கிளியர்? நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக புரியலை, அதை கிளியர் பண்ண முடியுமா? கேன் ஐ ஹாவ் இட் கிளியர்? பி அவேர். பி அவேர் அப்படின்னா தெரிந்து வைத்திரு. எப்போவுமே இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிரு. தேங்க்ஸ் சார். நன்றி. டேக்கிங் லீவ் ஆஃப் யூ சார். நான் இந்த இடத்த விட்டு இப்போதைக்கு போகிறேன். டேக்கிங் லீவ் ஆஃப் யூ சார். மேக் ஹிம் அவேர் ஆஃப் த ப்ராப்ளம். அவருக்கு அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்து. அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். மேக் ஹிம் அவேர் ஆஃப் த ப்ராப்ளம். see you again. திரும்ப பார்க்கலாம். குட் பை. டேக் கேர். இது நீங்கள் கேஷுவலாக யூஸ் பண்ணுவீங்க. இஸ் திஸ் இனஃப் ஃபார் யூ? இது போதுமா? இனஃப் அப்படின்னா போதுமானதாக. இஸ் திஸ் இனஃப் ஃபார் யூ? இது போதுமானதாக இருக்கிறதா? டேம் இட். இந்த லைன் எல்லாமே கோவத்தில் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள். டேம் இட். ஹெல் வித் இட். ஹெல் அப்படின்னா நரகம். இது கேஷுவலாக யூஸ் பண்ணுற ஒரு வாக்கியம். ஹெல் வித் இட். ஓ மை காட். ஆர் யூ லிசனிங்? நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார், மேடம். எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படின்னு சொல்லணும். மேக் எ நோட் ஆஃப் தீஸ் கேர்ஃபுல்லி. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ்க் ஹிம் டு ஃபினிஷ் ஹிஸ் ஒர்க் ஃபாஸ்ட். அவருடைய வேலையை சீக்கிரம் முடிக்க சொல். சீக்கிரம் முடிக்க கேட்டுக்கொள். ஆஸ்க் ஹிம் டு ஃபினிஷ் ஹிஸ் ஒர்க் ஃபாஸ்ட். ஃபினிஷ்க்கு பதிலாக ஆஸ்க் ஹிம் டு டூ ஹிஸ் ஒர்க் ஃபாஸ்ட். செய்யட்டும், வேகமாக செய்ய சொல்லு. யூ கோ டைரக்ட்லி தேர். நீ டைரக்டாக அங்கே போயிரு. யூ கோ டைரக்ட்லி தேர். இட்ஸ் டைம் டு லீவ். நம்ம கிளம்புற டைம் வந்துருச்சு. ஷால் வி லீவ் நவ்? நம்ம இப்போ கிளம்பலாமா? நம்ம இப்போ இந்த இடத்த விட்டு போகலாமா? ஷால் வி லீவ் நவ்? அவரை வேகமாக தேடணும். ஃபைண்ட் ஹிம் ஃபாஸ்ட். ஐ எம் லீவிங். நான் கிளம்புறேன். ஹீ இஸ் மூவிங். அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. அவர் கிளம்புறாரு. ஹீ இஸ் நாட் தேர். அவர் அங்கே இல்லை. ஹீ இஸ் நாட் தேர். டேக் யுவர் ஓன் டைம். டைம் எடுத்துக்கோ. இந்த வேலை செய்கிறதுக்கு உன்னோட டைம் எடுத்துக்கோ. நீ டைம் லிமிட்டே கிடையாது. ரொம்ப நேரம் கூட எடுத்துக்கலாம் நீ. டேக் அப் டு ஈவினிங். ஈவினிங் வரையும் டைம் எடுத்துக்கோங்க. டு நாட் ஸ்பிட். இங்கே துப்பக்கூடாது. துப்புதல். ஸ்பிட் அப்படின்னா துப்புறது. எல்லாமே ஆர்டர். ஆர்டர் பண்ணுற மாதிரி. டு நாட் ஸ்பிட், டு நாட் கோ, டு நாட் டாக், அந்த மாதிரி. இஸ் திஸ் டைம் எனஃப்? இந்த டைம் போதுமா? இந்த டைம் பத்துமா? கொடுக்கப்பட்ட டைம் பத்துமா? டோன்ட் யூ ஹேவ் டைம்? உனக்கு டைம் இல்லையா? டோன்ட் யூ ஹேவ் டைம்? டிட் யூ கிவ் மணி ஃபார் தேர் ஒர்க்? அவங்க வேலை பார்த்ததுக்கு பணம் கொடுத்தாச்சா? டிட் யூ கிவ் மணி ஃபார் தேர் ஒர்க்? ஐ ஹாவ் நோ டைம். எனக்கு டைமே இல்லை. ஐ வில் நாட் அலோவ் இஃப் தே கம் வித் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு. இன்கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் கொண்டு வந்தாங்கன்னா நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஐ வில் நாட் அலோவ் இஃப் தே கம் வித் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். நல்லா சொன்னீங்க. வெல் செட். ப்ளீஸ் எலாபரேட். கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ப்ளீஸ் எலாபரேட். யூ ஹாவ் ட்ரிவன் த நெயில் ஆன் இட்ஸ் ஹெட். ஆணி அரைஞ்ச மாதிரி, நெத்தியில் அடித்த மாதிரி, இந்த மாதிரிலாம் தமிழில் பேசுவோம். அதான் அந்த இடியம். நெயில் ஆன் இட்ஸ் ஹெட். சரியாக சொல்கிறது, எக்ஸாக்டாக சொல்கிறது. நெயில் ஆன் இட்ஸ் ஹெட். யூ ஆர் ரைட். நீங்கள் சரியாக சொன்னீங்க. இஃப் யூ டெல் லைக் தட் யூ வில் பி சார்ஜ்டு. நீ இந்த மாதிரி சொன்னீன்னா உன்னைய சார்ஜ் பண்ணுவாங்க. சார்ஜ் பண்ணுவாங்க மீன்ஸ் இந்த இடத்துல பனிஷ்மெண்ட். உன்னைய பனிஷ் பண்ணுவாங்க.
If you tell like that, you will be charged. We have started paying the price. நாங்கள் விலையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நாங்கள் பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அதை வாங்க ஆரம்பிச்சிட்டோம். We have started paying the price. ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறப்ப முதல்ல, ரெண்டாவது அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட்லி, செகண்ட்லி, தேர்ட்லி இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து முடிக்கிறப்ப ஃபைனலி முடிவாக, கன்க்ளூசிவ்லி கடைசியாக, அட் தி எண்ட், சம்மிங் அப் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த சம்மிங் அப் அப்படிங்கிற வார்த்தைகள். இதுவரை நான் சொன்னது எல்லாத்தையுமே சுருக்கமாக சொல்கிறேன். சம்மிங் அப். இட்ஸ் அ நைஸ் டாபிக். ரியலி இது ஒரு நல்ல டாப்பிக்காக இருக்குது. ரியலி இஸ்ன்ட் இட், அப்படி தானே? இஸ்ன்ட் இட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறது. வாட் டு யூ மீன்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க? நீங்கள் சொல்கிறது புரியல. வாட் டு யூ மீன்? வாட் டிட் யூ ஹீ மீன்? அவர் என்ன சொல்லியிருந்தாரு? வாட் டிட் ஹீ மீன்? எதை பற்றி சொல்லியிருந்தாரு? இப்போ ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம், அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை நம்ம ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். இஃப் யூ குட் அலோ மீ டு சே, நான் ஒன்று சொல்லிக்கலாமா? நான் ஏதாவது சொல்கிறதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா? அலோவ் பண்ண முடியுமா? இஃப் யூ குட் அலோ மீ டு சே, அலோவ் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன். லெட் மீ ஆட் அ ஃபியூ வேர்ட்ஸ். நான் கொஞ்சம் இதை பற்றி பேச விரும்புகிறேன். லெட் மீ ஆட் அ ஃபியூ வேர்ட்ஸ். நான் சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன், நான் இதை பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். லெட் ஹிம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். அவரை முதல்ல ஆன்சர்ஸ் பண்ண விடு. அவர் முதல்ல கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லட்டும். லெட் ஹிம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். கேன் யூ ப்ளீஸ் அலோ மீ டு கன்வே? நான் அதை சொல்ல விரும்புகிறேன், அதை அலோவ் பண்ணுவீங்களா? நான் சொல்ல விரும்புகிறத அலோவ் பண்ணுவீங்களா? நான் சொல்கிறதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா? கேன் யூ ப்ளீஸ் அலோ மீ டு கன்வே? ஐ வுட் லைக் டு ஆட் ஃபர்தர். நான் இன்னும் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்தர் மேலும். ஐ வுட் லைக் டு ஆட் ஃபர்தர். மேலும் நான் சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ். பார்ட்டிசிபென்ட்ஸ் பங்கேற்பாளர்கள். எல்லா பங்கேற்பாளர்களுக்காக. ஆன் பிஹாஃப் ஆஃப் அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஐ வுட் லைக் டு ஆட் ஃபர்தர். நான் இன்னும் சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். லெட் மீ பிகின் வித் இன்ட்ரடியூசிங் திஸ் கான்செப்ட். நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன், இதை பற்றி சொல்ல போகிறேன். இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆரம்பிக்க போகிறேன். Let me begin with introducing this concept. At the outset, மேலோட்டமாக பார்க்குறப்ப I am here to convey. ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க, அப்போ அந்த ப்ரெசன்டேஷன் எதை பற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மேலோட்டமாக பார்க்குறப்ப அப்படின்னு சொல்லலாம். At the outset, I am here to convey. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். At this juncture, I would like to add. கரெக்டாக அந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும். At this juncture, I would like to add. இன்டர்வீன் அப்படின்னா குறுக்க பேசுறது, குறுக்கிடுதல் செய்கிறது. மே ஐ இன்டர்வீன்? அதை பெர்மிஷன் கேட்டுக்கிறது. நான் குறுக்க பேசவா? மே ஐ ஆட் அ ஃபியூ பாயிண்ட்ஸ்? கைண்ட்லி பெர்மிட் மீ டு சே. என்னை சொல்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்க, நான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணவா? யூ நீட் நோ ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். உங்களுக்கு இன்னும் அதிகமான விவரங்கள், மேலும் விவரங்கள் உங்களுக்கு இனி தேவைப்படாது. You need no further explanations. He doesn't need any guidance. அவருக்கு எந்த கைடன்ஸும் தேவையில்லை. யார் அவருக்கு கைட் பண்ணணும் அவசியம் இல்லை. Don't guide him. அவரை கைட் பண்ணாதீங்க. He knows everything. அவருக்கு எல்லாமே தெரியும். We need not have any doubts. நம்மளுக்கு எந்த டவுட்ஸும் தேவையில்லை. You have done it. இதை செஞ்சிட்டீங்க. You did it. ஒரு விஷயம் செஞ்சு முடிச்சிடுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக, அதுக்கு இந்த மாதிரி செய்யலாம். You have done it. You did it அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரைக் வாபஸ் பெறப்பட்டது. The strike has been called off. I assure you, sir, I will offer a 100% dedication hereafter. நான் உறுதிப்பட சொல்கிறேன் சார், நான் என்னுடைய டெடிகேஷன் 100% ஈடுபாடு இனிமே இருக்கும். I will offer a 100% dedication hereafter. இனிமேல் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். Take it from me, sir. என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க. No more excuses. இனிமே எக்ஸ்கியூசஸ் எதுவுமே கிடையாது. நோ மோர் பனிஷ்மெண்ட். இனிமேல் தண்டனைகள் கிடையாது. நான் அதை மறுக்கலையே, நான் அதை வேண்டான்னு சொல்லலையே. ஐ டோன்ட் டினை இட். ஐ அக்செப்ட் யுவர் சஜஷன்ஸ். உங்களுடைய ஆலோசனைகளை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது சின்ன பிள்ளை விளையாட்டு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். இது குழந்தைகள் விளையாட்டு கிடையாது. திஸ் இஸ் நோ சைல்ட்ஸ் பிளே. யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். We learned how best we can present the answer.
நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, எவ்வளவு பெஸ்ட்டாக நம்மளுடைய விடைகளை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். இது வந்து லாங் சென்டென்ஸ், எல்லாத்துலேயுமே கன்ஜங்ஷன் இருக்கும் பாருங்கள், நடுவில் கன்ஜங்ஷன் இருக்கும். ஹவு, வாட், வென், இந்த மாதிரியான கன்ஜங்ஷன். வி லேர்ன் ஹவு பெஸ்ட் வி கேன் ப்ரெசென்ட் த ஆன்சர். தே டீச் ஹவு டு ஆப்ரேட் திஸ் மிஷின். அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, ஹவு டு ஆப்ரேட் திஸ் மிஷின், இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுத்தாங்க. ஹி நோஸ் வேர் டு கீப் தீஸ் திங்ஸ் ப்ராப்பர்லி. அவருக்கு எல்லாமே தெரியும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த திங்ஸை வைக்கணும், ப்ராப்பராக வைக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஹி நோஸ் வேர் டு கீப் தீஸ் திங்ஸ் ப்ராப்பர்லி. ஷி இஸ் கிளியர் வென் டு மூவ் ஃப்ரம் தட் பிளேஸ். அவளுக்கு நல்லா தெரியும் அந்த இடத்த விட்டு எப்போ போகணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். மை அட்டண்டன்ஸ் ஹேஸ் பீன் எ லிட்டில் இர்ரெகுலர். என்னுடைய வருகை கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்குது. அதாவது நான் சரியாக வரலை அப்படின்னு அர்த்தம். லீவ் போட்டுக்கிட்டே இருந்தேன். மை அட்டண்டன்ஸ் ஹேஸ் பீன் எ லிட்டில் இர்ரெகுலர். மை ஆப்சன்ட் வாஸ் காஸ்ட் ஆன் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ். தவிர்க்க முடியாத காரணங்களால் தான் என்னால் வர முடியாமல் போச்சு. ஐ மே பி எக்ஸ்கியூஸ்டு. இதுக்கு நான் வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்கப்படுவேன். ஐ மே பி எக்ஸ்கியூஸ்டு. வென் டிட் யூ ரிட்டர்ன்? நீங்கள் எப்போ வந்தீங்க, எப்போ திரும்பினீங்க? வென் டிட் யூ ரிட்டர்ன். வென் டு யூ ரிட்டர்ன்? நீங்கள் எப்போ வருவீங்க? இனிமேல் அவர் வரப்போகிறார். வென் டு யூ ரிட்டர்ன். ஹவு மச் யூஸ்ஃபுல் இஸ் யுவர் ட்ரைனிங்? இந்த ட்ரைனிங் நீங்கள் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஹவு மச் யூஸ்ஃபுல் இஸ் யுவர் ட்ரைனிங்? எவ்வளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? இட் இஸ் ஜஸ்ட் மெமரபிள். மறக்கவே முடியாது. வி நெவர் ஃபர்கெட் திஸ். இது எப்போவுமே நாங்கள் மறக்க மாட்டோம். தே ஆர் வெரி மச் ஃப்ரெண்ட்லி. அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வேறு லாங்குவேஜ் பேசுவாங்களே. வாட் வாஸ் யுவர் லிங்க் லாங்குவேஜ் டூரிங் த மீட்டிங்? அந்த மீட்டிங்கில் லிங்க் லாங்குவேஜ் எது? பொதுவாக எல்லாரும் பேசுகிற லாங்குவேஜ் எதுவாக இருந்தது? யூ ஆர் ரைட். சரியாக சொன்னீங்க. தட்ஸ் ரைட். அது சரி. தட்ஸ் ஓகே. அது ஓகே. வாட் ஆர் தே? அதெல்லாம் என்ன? வாட் இஸ் திஸ்? இது என்ன? வாட் இஸ் தட்? அது என்ன? வாட் வேர் தே? அது என்னவாக இருந்தது? வாட் வாஸ் தட்? அது என்னது? இது எல்லாமே கொஸ்டின். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? அடுத்தது என்னது? டிட் யூ டேக் த அர்ஜென்ட் ஸ்டெப்ஸ் டு கேரி இட் அவுட்? அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஏதாவது அர்ஜென்ட் ஸ்டெப்ஸ், அவசர நடவடிக்கை ஏதாவது எடுத்தீங்களா? டிட் யூ டேக் த அர்ஜென்ட் ஸ்டெப்ஸ் டு கேரி இட் அவுட்? கேரி அவுட் அப்படின்னா வேலையை முடித்தல், சரியாக செய்தல். வாட் எல்ஸ் டு வி நீட்? இன்னும் என்ன நம்மளுக்கு வேணும்? வாட் எல்ஸ் டு வி நீட்? இன்னும் என்ன வேண்டும் நம்மளுக்கு? டிஸ்க்ளோஸ் எவ்ரிதிங். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணு. ஷால் வி ஃபினிஷ்? நம்ம முடிச்சுக்கலாமா? இட்ஸ் அ லாங் டீச்சிங். இது ஒரு பெரிய லாங் டீச்சிங்காக இருக்குது. யூ ஹாவ் ஸ்பெண்ட் மச் டைம். நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. ரிமெம்பர் தீஸ் ஃபார் அவர். எப்போவுமே இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும். யூ கேன் ஸ்பீக். நீங்கள் நல்லா பேசுவீங்க. யூ கேன் கன்வே எவ்ரிதிங் இன் இங்கிலீஷ். நீங்கள் எல்லாத்தையுமே இங்கிலீஷில் கன்வே பண்ண முடியும், சொல்ல முடியும். இஸ் தேட் ரைட்? அது சரியாக இருக்கா? இஸ் திஸ் ஓகே? இது ஓகேயா? இது சரியாக இருக்கா? ஆர் தே ஃபைன்? அவங்க நல்லா இருக்காங்களா? வேர் ஆர் தே? அவங்க எங்கே இருக்காங்க? ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங் தேர்? ஏன் அங்கே நின்றுட்டு இருக்கிற? விச் ஒன் டு யூ வாண்ட்? எது உனக்கு வேணும்? த இன்ஜினியர்ஸ் ஆர் ஆன் ஸ்ட்ரைக். இன்ஜினியர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. த லேபரர்ஸ் ஆர் பெய்ட் லெஸ் இன் திஸ் ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரியில் லேபரர்ஸ் எல்லாருக்குமே குறைவான சம்பளம் வழங்கப்படுகிறது. there is a restroom for the women staff. விமன் அப்படின்னு வாசிக்கணும், உமன் அப்படின்னு வாசிக்கக்கூடாது. விமன் அப்படின்னா ப்ளூரல், பன்மை. அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு ப்ளூரல் கிடையாது, ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. ஒரு ஸ்டாஃப் இருந்தாலும் ஸ்டாஃப் தான், நிறைய பேர் இருந்தாலும் ஸ்டாஃப் தான். there is a restroom for the women staff. these are the new products introduced. இதுதான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ப்ராடக்ட்ஸ். no one came to the company on motor bikes. யாருமே கம்பெனிக்கு மோட்டார் பைக்ஸில் வரல. வியரிங் ஹெல்மெட்ஸ் இஸ் கம்பல்சரி. ஹெல்மெட் போடுறது கம்பல்சரி, கண்டிப்பாக போடணும். வாட் ஆர் த மெத்தட்ஸ் அடாப்டட்? என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணாங்க? வாட் வில் பி த அவுட்கம்? இந்த ரிசல்ட் எப்படி இருக்கும், என்னவாக வரும்? வாட் வில் பி த அவுட்கம்? வாட் வுட் பி த ரிசல்ட்? இந்த ரிசல்ட் என்னவாக இருக்கும்? ஹவ் வில் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம்? இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? எப்படி சால்வ் பண்ணுவேன்? who will be responsible for this? இதை யார் பொறுப்பேற்றுக்குருவா? why did they leave? ஏன் அவங்க போயிட்டாங்க? நீ என்ன சஜஸ்ட் பண்ணுற? நீ என்ன சொல்ல போகிற? வாட் would you suggest? let us find out suitable solution. சரியான சொல்யூஷன், சரியான தீர்வை நம்ம கண்டுபிடிப்போம். then what? அப்புறம் என்ன? all man made. எல்லாமே மனிதர்களால் தயாரிக்கப்பட்டது. இட்ஸ் நாட் நேச்சுரல். அது இயற்கை இல்லை. இட்ஸ் நாட் a secret. இட்ஸ் வெரி மச் handy. இது கைக்கு அடக்கமாக இருக்கிறது.
இது சிறியதாக இருக்கிறது. இட் இஸ் வெரி மச் ஹேண்டி. இட்ஸ் அ லாங் வீடியோ. நிறைய மாடல் சென்டென்சஸ் கொடுத்ததுனால ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடல் சென்டென்சஸை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.